வணக்கம். நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌத்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு மத்தியில் தாய் நாட்டை காட்டிக் கொடுத்து ஜனாதிபதி அனுர துமிந்த விசனம். சீனி மோதிரவில் கண்டுபிடிக்கப்பட்டு போதைப்பொருள் தொகை தொடரும் சுற்றிவளைப்பு மற்றொருவர் கைது. இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தகத்தில் இந்திய ரூபாய் பயன்படுத்த முடிவு. தாஜூதீன் விவகாரத்தில் குழப்பம். மித்தனிய கச்சாவின் மகன் வெளியிட்ட தகவல். ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வியாபாரம் செய்வது தடை. விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவிப்பு. அனுர கட்சியுடன் தம்மிக்க பிரேராவுக்குள்ள மறைமுகடில் விமல் பகிரங்கம். காணிகளை மக்களுக்காக விடுவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க அறிவிப்பு. பாடசாலைகளுக்குள் மதுபானம். சிறுவர்கள் தின கொண்டாட்டத்தில் சிக்கிய 3 மாணவர்கள். டிங்கரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. ஆப்கானிஸ்தானில் மீண்டும் வலிமைக்கு திரும்பிய இணைய சேவைகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்கா சென்று உலக நாடுகளுக்கு மத்தியில் தாய் நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த ஆட்சி காலங்களில் எரிபொருட்களுக்கு எதற்காக இவ்வாறு வரி அறவிடப்படுகின்றது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அனைவரும் வகுப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று இவர்களால் எரிபொருள் விலையில் என்ன நிவாரணம் வழங்கப்படுகிறது? ஜனாதிபதி அனுர ஜப்பான் சென்று அங்குள்ள இலங்கை பிரஜைகள் மத்தியில் உரையாற்றிய போது இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என கூறினார். அதற்கு அவர்கள் கரகோஷம் எழுப்பினர். அவர்கள் ஜப்பான் பொருளாதாரத்துடன் செழிப்பாகவே வாழ்கின்றனர். ஆனால் அதனால் இலங்கை வாழ் மக்களுக்கு என்ன பயன்? ஆட்சிக்கு வர முன்னர் ஏற்கனவே அறவிடப்பட்ட வரிகளை குறைப்பதாக கூறினர். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு இது சிறந்த பாடமாகும். உணவுப் பொருட்கள், மருந்துகள், கல்விசார் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றிற்கான வரி முற்றாக நீக்கப்படும் என கூறினர். ஆனால் குறைந்தபட்சம் அவற்றிற்கான வரிகளை குறைப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதிக்கு உலகில் உள்ள சகல நாடுகளுக்கு மத்தியில் இலங்கையில் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் காணப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு பதிலாக நாட்டின் உள்ளக பிரச்சனைகளை அங்கு கூறி தாய் நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளனர். அனுரகுமார திசாநாயக்க இன்றும் தனக்கான 3% பாதுகாத்துக் கொள்வதிலேயே கவனமாக உள்ளார். 65 லட்சம் வாக்காளர்களை அவர் மறந்துவிட்டார் என்றார். தங்காலை சீனி மோதிர பகுதியில் 3 லொரிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மற்றொரு நபர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெலியத்தே சனா என்று இக்குற்றவாளி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு போக்குவரத்திற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 700 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் தங்காலை சீனி மோதிர பகுதியில் சமீபத்தில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. உனாகுருவே சாந்தா என்ற வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த போதைப் பொருள் தொகையை இந்த நாட்டில் விற்பனைக்காக கொண்டு வந்த சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் விசேட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். அதன்படி இக்கடத்தலில் ஈடுபட்டு பெலியத்தே சனா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இக்கடத்தலில் முக்கிய சந்தேக நபராக பூமி தெலாவின் நெருங்கிய கூட்டாளி எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் மற்றொரு வீட்டையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தங்காளி மரகொலனிய பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டை கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை மறைக்க பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. இலங்கை, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுடனான வர்த்தக பரிவர்த்தனைகளில் இந்திய ரூபாயை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கூடுதலாக சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இந்திய ரூபாயில் கடன்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்திய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி அதன் முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு அதிகாரப்பூர்வ மாற்று வீதத்தை அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது. 2012ஆம் ஆண்டு ரக்பி வீரர் வசிம் தாயூதீன் உயிரிழப்பதற்கு முன்னர் அவரை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்தவர் தனது தந்தை அனுர விதானகமகே என்ற மித்தனிய கச்சா அல்ல என்று அவரின் மகன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் குறித்த நபர் மித்தனிய கச்சா தான் என்று அவரது மனைவி அடையாளம் காட்டியதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர் மித்தனிய கச்சாவின் 16 வயது மகன் இந்த கூற்றை மறுத்துள்ளார். சமூக ஊடக கணக்கில் ஒரு சிறப்பு குறிப்பை பதிவிட்டு அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணையுடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை கச்சாவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரியிடம் காட்டி அந்த காணொலியில் இருப்பவர் தமது தந்தை தானா என அவர்களிடம் ஏன் போலீசார் கேட்கவில்லை? குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்ப
ஆரம்பத்தில் விசாரித்த போது தனது தாயார் குறித்த சிசிடிவி காட்சியில் உள்ள நபர் மித்தனிய கச்சா இல்லை என்று மறுத்ததாக மகன் தெரிவித்துள்ளார். எனினும் பின்னர் தன்னை விட்டு தனியறைக்கு அழைத்து செல்லப்பட்ட தாயார் எப்படி திடீரென அடையாளம் காட்டினார் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சிஐடியினரிடம் ஒரு காணொலியை காட்டி 2012 இறந்தவர்களுடன் தொடர்புடைய நபர் இவர் தானா என்று கேட்டபோது அவருடைய உடல்வாகு என் தந்தை போல் இல்லை. என் தந்தை புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ மாட்டார். ஆனால் அதில் இருந்தவர் மது குடிக்கின்றார் என்று நான் கூறினேன் என மகன் குறிப்பிட்டுள்ளார். மித்தனிய கச்சாவின் முன்னாள் சாரதியுடன் தனது தாயார் முறையற்ற உறவில் இருந்ததால் தாய்க்கும் தனக்கும் இடையில் அந்நியம் உள்ளது என்றும் தாயார் தனது தந்தையின் மீதுள்ள வெறுப்பினால் வேண்டுமென்றே தவறாக அடையாளம் காட்டியிருக்கலாம் என்றும் மகன் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உரிய வகையில் விசாரணை வேண்டும் எனவும் கச்சாவின் மூத்த மகன் குறிப்பிட்டுள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் கை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வியாபாரம் மேற்கொள்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய செயற்பாடுகள் மதஸ்தலங்களில் நடைபெறும் வணக்க வழிபாடுகள் மற்றும் பொது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதுடன் பொதுமக்கள் அசௌகரியமடைவதாக கூறப்படுகிறது. இதனடிப்படையில் சம்மாந்துறை பிரதேச சபை மற்றும் சம்மாந்துறை போலீஸ் நிலையம் ஆகியன இணைந்து ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 11 ஒலிபெருக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை பிரதேச சபை தகவல் மையம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்பதோடு அனைத்து வியாபாரிகளும் சம்மாந்துறை பிரதேச சபையின் விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜேவிபி கட்சி மற்றும் கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா ஆகியோருக்கிடையே மறைமுக டீல் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் உள்ள ஜேவிபி கட்சியின் தலைமையகத்திற்கு தேவைப்பட்ட தரையோடுகளை கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா இலவசமாக வழங்கியிருந்தார். தம்மிக்க பெரேராவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஜேவிபியின் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கம் ஊடாக எந்தவொரு வேலைநிறுத்தமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் அவ்வாறு தரையோடுகளை இலவசமாக வழங்கினார். அதேபோன்று கட்சியின் தலைமையகத்தை நிர்மாணிப்பதற்கான சீமெந்து உள்ளிட்ட பொருட்களும் அவ்வாறே ஜேவிபியின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இலவசமாக கிடைத்த பொருட்களை கொண்டு பெலவத்தை மற்றும் கடவத்தி பிரதேசங்களில் 2 தனியார் இல்லங்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன என்றும் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தின் பிரதானியாக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயல்படவில்லை என்றும் அவருக்கு முந்தைய காலத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். வன்னி மாவட்டத்திலே 1,762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கிறோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க பெடவெந்தி தெரிவித்துள்ளார். வவுனியா மதுரா நகர் பகுதியிலேயே தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னி விளாங்குளம் பகுதியில் எக்கோ பூங்கா என்பனவற்றை அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படவேந்தி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட 30 இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது. இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் GPS தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மீள் குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரச நிலங்கள் என்பனவும் வன பிரதேசங்களிற்கு உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சினை காணப்பட்டது. இதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலேயே இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன நிலப்பரப்பிலே 1,762.75 ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம். அதிலேயே வவுனியா மாவட்டத்திற்கு 22,804.40 ஏக்கர் நிலமும், மன்னார் மாவட்டத்தில் 17,882.8 ஏக்கர் நிலமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 48,532.6 ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்க இருக்கின்றோம். ஆனால் இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனம் கண்டிருக்கின்றோம். எனவே அதனையும் தீர்க்கும் முகமாக
மறைமுகமாக அமைச்சரவை மட்டத்திலேயே கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வன வள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்கான அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கலாக ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டு காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலேயே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்டு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துவோம் என தெரிவித்துள்ளார். மொனராகலை ஹூலந்தாவ பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மதுபானம் கொண்டு சென்ற பாடசாலை மாணவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டத்திற்காக நேற்றைய தினம் மதுபானம் கொண்டு வந்த மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை வளாகத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் டிங்கர் எனப்படும் ஸ்ரீதரன் நிரஞ்சன் கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சந்தேக நபரை நாளை வரை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரச புலனாய்வு சேவை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் போலீஸ் இணைந்து நடாத்திய கூட்டு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் நேற்று அதிகாலையில் கட்நாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு பேலியகொடை போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன்படி சந்தேக நபர் நேற்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் நேற்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விமான நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வரியின்றி சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 217 பட்டி சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் 23 வயதுடைய இந்தியர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் முழுவதும் முடங்கியிருந்த இணைய சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சிக்கு பின்னர் அங்கு இணைய சேவைகள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் அவ்வப்போது முடக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக முடக்கப்பட்டிருந்த இணைய சேவை தற்போது மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இணைய முடக்கம் குறித்து சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐநாவின் வலியுறுத்தலுக்கு அமைய இவ்வாறு இணைய சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இணைய தடை காரணமாக கல்வி, வணிக செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.